ரீசெண்டா ராமேஸ்வரம் போயிருந்தோம். ஸோ அதோட vlog தான் இது. அரௌண்ட் ஒரு 9:30 போல ரீச் ஆனோம். போனதுமே சட்டு புட்டுன்னு பேக் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு கடல்ல குளிக்க போயாச்சு. இவங்க தான் சரஸ்வதி, என்ன பெத்த தாய். அப்பப்போ இந்த vlogல எட்டி பார்ப்பாங்க. ஸோ நீங்க அவங்களை கண்டுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ராமேஸ்வரம் வரேன். ஸோ சூப்பர் எக்ஸைட்டடா இருந்தேன். சின்ன வயசுல எல்லாம் இந்த மாதிரி வெளியூர்ல இருக்கிற கோயிலுக்கு வரணும் அப்படின்னா ஸ்கூல் கட் அடிக்கணும். ஸோ அதனாலேயே எனக்கு கோயிலுக்குலாம் கூட்டு போக மாட்டாங்க. எனக்கும் அப்போ கோயிலுக்கு போக பிடிக்காது. இப்போ கோயிலே கதி அப்படின்னு சொல்லிட்டு நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். கடல்ல குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 22 தீர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. கோயிலுக்குள்ள போய் அந்த 22 தீர்த்தமும் வாங்கிட்டு டைரக்டா ரூமுக்கு போயாச்சு. அப்புறம் ரூம் போயிட்டு ரெடி ஆயிட்டு கோபுரத்துக்கு முன்னாடி நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு காலையில இருந்து சாப்பிடவே இல்லை யாருமே. ஸோ டைரக்டா சாப்பிட்றதுக்கு போயாச்சு. மனமான ஒரு கீ ரோஸ்ட்டை நல்லா சாப்பிட்டு சிவனை பார்க்க கோயிலுக்கு போயாச்சு. கரெக்டா ஆடி வெளி ஆடி 1 அன்னைக்கு நாங்க போய் நிறைய கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் கூட்டம்லாம் இல்ல, நார்மலா தான் இருந்துச்சு. தரிசனத்தை முடிச்சுட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடையா போயிட்டு இருந்தோம். வந்ததுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 2 கிளாஸ் வாங்கினேன், அவ்வளவுதான். அண்ட் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு ரூமுக்கு போய் பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு பஸ் இருக்கிற இடத்துக்கு போயாச்சு. அண்ட் ரிட்டன் வர வழியில 2-3 கோயில்கள் எல்லாம் போயிருந்தோம். அந்த டேவே ரொம்ப பிளஸ்டா இருந்தது எனக்கு. இப்படிதான் என்னோட டே கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அப்கமிங் vlogsக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.